நின்று குரல் கொடுப்பதும் கையை நீட்டி பேசணும் அனுமதிக்க முடியாது. பாருங்க இப்போ பாருங்க பாருங்க இப்போ பதில் சொல்ல இப்போ சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். எதிர்கட்சி கொறடாவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். மாண்பு உறுப்பினர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு சபாநாயகரை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். பாரபட்சமே பார்க்க மாட்டேங்காரு. ஆளுங்கட்சியா உனக்கு ஒரு அடி, என்னது எதிர்கட்சியா நீ உனக்கு ஒரு அடி, இங்கே நான் சொல்கிறதா நான் அப்படி தான் சபையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் அண்ட் கட் அண்ட் ரைட்டாக இங்கே நடத்திட்டு இருக்காது. ஒரு சில இதில் நம்ம குறைகள் சொன்னாலும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சபாநாயகர். ஏன்னா இங்கே பாரபட்சமே யாரையும் பார்க்க மாட்டேங்காரு. இங்கே தப்புனா தப்பு, இங்கேயும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணுறாரு, அங்கேயும் அதே மாதிரி பேசுகிறாரு. அதனால் கேட்டிங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்றைக்குமே ஒரு சபாநாயகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி அப்படியே சாஞ்சு இருப்பாங்க. பட் ஓவராக சாஞ்சிருவாங்க. அதாவது எதிர்கட்சியை மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும். பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இங்கே மாறி இருக்குது. ரொம்ப மாறி இருக்குன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு 100ல் ஒரு 70% இங்கே மாறி இருக்குது. 30% கண்டிப்பாக கொஞ்சம் சார்ந்து இருக்க தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலாம். பட் அது இருக்குது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சபாநாயகராக தான் இருக்கிறாரு. போட்டு புலந்துட்டு இருக்கிறாரு. என் தொகுதியில் திருவெரும்பூர் பேரவைத் தொகுதியில் திருவெரும்பூர் தொகுதியில் பட்டா கொடுத்து இடத்த காணோம். இப்போ எந்த இடமுமே இல்லை. கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க. உண்மையை பேசுறாங்க. உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க. உட்காருங்க பேசுறான். உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. அவங்களுக்கு தான் உண்மையை பேசின பிடிக்காத. ஒன்று வெளியே எஞ்சி போயிடுவாங்க, இல்லைனா மேஜை கிடந்து தட்டுவாங்க, இல்லைனா கத்துவாங்க, இல்லைனா அலறுவாங்க, இல்லைனா எந்திப்பாங்க, இல்லைனா பழைய டிஎம்கே பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. இதானே நடக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அவர் என்ன கேட்குறாருங்க, பட்டா கொடுத்தீங்க, இடத்த எங்கெங்க, இடம் வேற எங்கேயும் இல்லை, விண்வெளியில் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் கொடுத்த பட்டா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தேண்டிங்கன்னா அப்படி கிடைக்கும், அது செவ்வாய் கிரகத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க நம்ம சொல்ல வேண்டாங்க. கொத்தடிமைகள் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லைனா நான் கேரளாவில் கொடுத்தேன், கர்நாடகாவில் கொடுத்தேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதாவது அவர் கிளியராக சொல்கிறாரு, பட்டா கொடுத்துருக்கீங்க, இடத்த எங்கங்க, கிணத்த காணும் கதையாக இருக்குது, இடத்த எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இதுக்கு கூச்சலிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பட்டா கொடுத்துருக்கீங்க, எலெக்ஷனுக்காக ஒரு பட்டா கொடுத்து இடத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கொண்டு இழுத்து பேசுகிறாரு. அப்படின்னா ஆதாரத்தோடு நிரூபித்தா கூட அது ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல். சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது இந்த டிஎம்கே. நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் மனதில் என்னன்னு கேட்குறேங்க நான். ஆனால் ஊனா எல்லாருமே அப்பாவை போட்டு பொழந்துட்டு இருக்கிறீங்க. என்னங்க அவர் தான் கிடச்சாரு. இப்போ என்ன ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டாரு, கரெக்டு. சிங்கப்பூராக மாற்றி வச்சாரு. சிங்கப்பூர் மனுஷனே இங்கே தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்து சிங்கப்பூரை அமெரிக்கா லெவலுக்கு மாற்ற வேண்டிய ஆளாக இருந்தவரை நீங்கள் தோக்கடிச்சு வச்சுட்டு நீங்கள் என்னங்க ஆளுக்குள்ளே சட்டமன்றத்தில் அப்பாவை காணும்னு சொல்கிறீங்க. ஒரு ஆள் என்னோட அண்ணா அப்பா இங்கே புழக்கப்பட்டு இருக்கிறாரு, மனசில் இல்லைன்னு சொல்கிறீங்க. என்னங்க நீங்கள் இப்போ பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நேராக போய் கல்யாண வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்க. பார்க்குறீங்களா? இப்போ ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லலை நான் அதான் சொல்கிறேன்ல. அவங்க நேராக கிடச்சோன்னா அங்கே பேச மாட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே பேசவே மாட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே ஒன்று பேசி அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா வெளிநடப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டாங்க. அது பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அடியாக உணர்ந்தோன்னா என்னடா திரும்ப நம்ம ஓடிட்டோன்னா நம்மளை ஓடுகாலி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எப்படியே பல்ல கட்டிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. சினிமா தேட்டரை மாற்றி வச்சிட்டாங்களாம். அங்கே யார் சினிமா தேட்டரை மாற்றி வச்சாங்கன்னு இங்கே எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். அது கல்யாண வீடாக ஒப்பாரி வீடாங்க. எனக்கு புரியலைங்க. எல்லா கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கக்கூடாது. அண்ணன் உதயநிதி அண்ணன் உனக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேதா இருக்கண்ணே. எனக்கு அதானே பெரிய இதாக இருக்குது. தத்தின்னு சொல்கிறாங்கண்ணா. யாரை தத்தின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணனை சொல்லலைங்க.
புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒன்று கேட்குறேன், சட்டசபையில் உட்காந்து நல்லா பதில் சொல்கிறப்ப உங்களுக்கு துளி அளவு துப்பு கிடையாது. வெளியே வந்து இந்த வாய்ஸ் ஆர்டர் விட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சா நல்லது. இல்லை நான் இப்படி தான் இன்னும் வாய்க்கிலேயே உட்காந்து பேசுவேன்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதும் போய் பிச்சுக்கிட்டு போக போகுது. ஆன்மீக பேரவைத் தலைவர் லைவுக்கு முன்னால் வந்து இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் இது நிலைமன்றது ஏற்று அப்போ பத்திரிகை நண்பரோட வெளியிட மாட்டாங்க. அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு ஒரு மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களை ஆர்டர் பண்ணுறது எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இது சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதா? இவங்க ஏன் இத்தனை நாளாக வந்து லைவை வந்து போடாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து உள்ள நீ இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கா, நீ இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கா, நீ என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மாற்றி மாற்றி ஊழலுக்கே உள்ள சண்டை போட்டிருப்பாங்க போல். அதனால் வெளியே டெலிகாஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடுங்கன்னு அண்ணன் சொல்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு சிலர் வந்து நீ இந்த ஊழல் செஞ்சுருக்கா, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கா, இந்த 900 கோடி வந்திருக்கு, இந்த 900 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்கல்ல. அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆதாரம் இல்லை, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா அங்கே எக்ஸ்போஸ் ஆவீங்க. யார் எக்ஸ்போஸ் ஆவாங்க? ஒன்று டிஎம்கே டேரக்ட் அட்டாக் பண்ணி பண்ணும்போது அது பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த 900 கோடி அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக 900 கோடி ஸ்டாலின் அவர்கள் வாங்கினார்? இவர் என்னென்னா மாமனாரை போய் கேட்குன்னு சொல்கிறதும், அவர் அப்பா எங்கே இல்லை வீட்டில் போய் அவர் அப்பா எதுக்கு 900 கோடி வாங்கினான்னு சொல்லிட்டு சொல்கிறதும், அதுக்கு வெளியே இருந்து இன்னொரு பதில் கூக்குரல் கொடுக்குறதும், வெளியே போய் உட்காந்துட்டு வாய்ஸ் ஆட விடுறதும், உள்ளே இருந்து ஒன்றுத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெளியே போய் உட்காந்துருந்துக்கிட்டு அவங்க வந்து சினிமா தேட்டராக மாற்றிட்டாங்க, அவங்க வந்து சட்டசபையை ஒரு கோமாளி கூட்டமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆட் மட்டும் விட்டுட்டுருக்கீங்க. ஏன்னா உள்ளேருந்து பதில் சொல்ல வேண்டியது இதுக்கெல்லாம். அப்படி யாருமே உள்ளே சொல்கிறது இல்லை. வெளியே வந்து காலை எலும்பு ஒன்றுன்னு சொல்கிறது, உள்ளே வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறது, தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சமாக லாஜிக்காக இருக்குதா நீங்கள் பேசுகிறது எதுவுமே? அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கோம். டிஎம்கே 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிஎம்கே இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து 40 வருஷமாக பண்ணதை தான் இப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து நேரலையே ஒளிபரப்பாதீங்கன்ட்டு அன்னை இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு. அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது கடைசியாக உனக்கு வருவோம். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். இவ்வளோ நேரம் வந்து நான் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிங்களா? இல்லை, இங்கே ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதுக்கு முன்னாடி பண்ணதும் இப்போ கடந்த 5 வருஷமாக பண்ண ஒரு கோபத்தின் வெளிப்பாடை தான் நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். பட் அதே இது இங்கே டிவிக்கே ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் டிஎம்கே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாற்றம் கிடையாது. அதுக்கு டிஎம்கேவே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில பேர் நினைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு இங்கே ஒரு சிலது வந்து டிவிக்கே வந்து திருத்திக்கணும். டிஎம்கே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஏங்க இவங்களும் அதே தானங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்களும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதுக்குங்க நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இங்கே வந்து சிக்க போகிறது வந்து டிவிக்கே. ஏன்னா இங்கே டிவிக்கேக்கு எவ்வளவோ இங்கே ஆதரவாக பேசியிருக்கோம். டிவிக்கே தப்பு செஞ்சாலும் நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒன்று இப்போ இவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பைபிளை படிச்சுட்ருக்கேன், நான் எம் born கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே என்ன தோணுதுன்னா, அப்போது ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்காங்க. வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. பல பேர் ஒரு கோபத்தின் வெளிப்பட சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தமிழ் படித்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து இங்கே பைபிளையே மொழியாக்கம் பண்ணது தமிழில் தான் மொழியாக்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் தெரியும். இங்கே அத்தனை பேர் வீரம முனிவர் யாருன்னு தெரியும். இப்படி இங்கே ஒவ்வொருத்தர் ஆட்களையாக கூட்டு வந்துட்டு அவங்க எதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் இருந்தவங்க உள்ளே வந்தவங்க தமிழை எவ்வளோக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ பச்சுனரோடு இருந்தாங்க, யார் தமிழ் பேராக மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறே இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து எனக்கு தமிழ் தெரியலை, கரெக்ட், ஓகே, இங்கே ஒத்துக்கலாம். இங்கே நிறைய பேருக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு உள்ள வரமுச்சுன்னா தமிழ் எழுத தெரியாது, ஆனால் பேச தெரியும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. தூய தமிழ் மொழியாக வரும்போது அதை பேசவே தெரியாது. நம்மளோட நடைமுறை மொழி தமிழ் மொழி என்னவோ அதை மட்டும் தான் இங்கே பேசுவாங்க. தூய தமிழ் மொழி எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது வந்து அவர் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு உட்காந்துடுறா, பிரச்சனை இல்லை. பட் அவரை நக்கல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக வெளிப்பாடாக மைக்கை கூட தட்டி விட்டு போன்றாரு. ரெண்டாவது, அது சட்டமஞ்சமா இல்லைன்னா வந்து
கேட்க தோணுது. அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து பான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது வந்து அந்த வேடை தவிர்த்திருக்கலாம். அது தேவையில்லாது. அவங்க சொன்னதுக்கு ரிப்ளை என்ன கொடுத்துருக்கலாம்னா, இல்லைங்க நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், அதை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு அவர், இந்த மாதிரி இல்லைங்க நான் இன்றைக்கி பேசுனது கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன், பட் அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. பட் அது பத்தாது, அன்றைக்கி அதை பண்ணியிருக்கக்கூடாது. அது கோவத்தில் அந்த மாதிரி ஒரு வேடை யூஸ் பண்ணுறது வந்து அது எவ்வளோக்கு இம்பாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரெண்டாவது அவர் என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா 5 வருஷம் முன்னாடியே அவரோட அண்ணனை வந்து கட்டத்துக்கு அடிக்க போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அன்பை கற்று கொடுத்துருக்குன்னு சொல்கிறவரா? அப்போ ஏன் ஒரு கண்ணத்தை காட்டிட்டு இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு தானே இயேசு சொன்னார், ஏன் அதை பண்ணலை நீங்கள் அப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில் மனுஷன் தப்பு பண்ணுறாங்க தான், அதெல்லாம் கரெக்டு தான், அதை திருத்தி இங்கே வரணும். பட் இவர் திருத்தி வந்தாரா திருத்தாமல் வந்தாருன்னு தெரில. பட் இங்கே ஒரு தப்பை பண்ணியிருக்காரு, அதை திருந்தி இனிமேல் அதுக்கப்புறம் வர்ற இதில் செயல்பட்டார் அப்படின்னா கரெக்ட். இல்லைனா வந்து இது பேர் ரெடி உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா. ஏன்னா ஒரு சட்டமன்றத்தில் தமிழ் தெரியலன்னு சொல்கிறது இங்கே வந்து நிறைய பேர் குழப்படி ஆகும். பட் அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்து சரியான்னு கேட்டிங்கன்னா முழுக்க தவறு. அதுக்கு யாருமே முட்டு கொடுக்க முடியாது, முட்டு கொடுக்கக்கூடாது, அது தப்பு. இங்கே நிறைய பேர் டிவிக்கு சேர்ந்தவங்களும் தப்பாக பேசியிருக்காரு, இது தப்பு தான். அதுக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுத்தங்க நிறைய பேர் பேசலை. பட் இங்கே ஒரு சில பேர் பேசுகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் இதுக்கு ஆதரவு கொடுக்காது. சட்டமன்றத்தில் எவ்வளவு நடந்துச்சு, அதுக்கு நம்மளோட ஆதரவு இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கும் இவர் பேசுனதுக்கும் நம்மளோட ஆதரவு இருக்காது. அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேசணுன்னா பெரிய டாபிக் உட்காந்து பேசலாம், ஏன் பேசினார் எதுக்கு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் மற்றவங்கள மாதிரி நம்மளும் இழுத்து பேசலாம். ஆனால் நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோலாம் பாய். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து சீமானோட வருவல்கள் வருது, டிஎம்கேவோட கதறல்களும் வருது.